நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு ஆர்பி உதயகுமார் அண்ணன் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் ஏற்பாட்டில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராகிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அண்ணன் அவர்கள் தலைமையிலும் அண்ணன் பிவி ராஜன் செல்லப்பா அவர்கள் தென்மண்டல போர்ப்படை தளபதி எங்களுடைய அரசியல் ஆசான் பிவி ராஜன் செல்லப்பா அவர்கள் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ அண்ணன் மாவட்ட இந்த சீரிய நமது கழக பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க இந்த திண்ணை பிரச்சாரத்தில் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் பெரியவர்களான் என்ற செல்வம் அவர்கள் இளைஞர் இளமன் பாசறை செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் பெரியவர்களான் என்ற செல்வம் முன்னிலையிலும் அருமையண்ணன் மேலூர் தமிழக அண்ணன் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் ஏற்பாட்டில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் பிவி ராஜன் செல்லப்பா அவர்களுடைய தலைமையிலும் அருமை மாமா தமிழரசன் அவர்களுடைய ஏற்பாட்டிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் புரட்சித் தலைவர் அம்மா பேரவையினுடைய திண்ணை பிரச்சாரத்திற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மேலூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சேர்மன் பாமர மக்களிடமும் நமது மக்களிடமும் எடுத்துச் செல்வதே அவர்களுடைய அராஜ போக்கினை எடுத்துச் சென்று மீண்டும் வருகின்ற 2026 மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் கழக ஆட்சி அமைந்திடவும் உண்மையை சொல்றோம். திமுக அரசாங்கம் 525 வாக்குறுதியில எந்த வாக்கும் 20% வாக்குகளை நிறைவேற்றிருக்கின்றார்கள். எந்த வாக்கும் நிறைவேற்றவில்லை. பள்ளிக்கல்வி படித்தவர்களுக்கு தள்ளுபடி சொன்னார்கள், செய்யவில்லை. மற்ற எத்தனை திட்டங்கள் நீங்க பெண்கள்லாம் இன்றைக்கு கஷ்டம் கொண்டு கொடுக்கிறது. புரட்சித்தலை அம்மா அவர்கள் பெண்களுக்காக வாழ்ந்து மறைந்த புரட்சித்தலை அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் என்று சொல்லி அறப்பவனை கொடுத்தார்கள். அது ஒருவன் அறிவித்ததை எடப்பாடி அண்ணன் ஒருவனும் கொடுத்தார்கள். அதை இந்த சட்டாள ஆட்சியை நிப்பாட்டி விட்டார்கள். கழக அம்மா பேரவையின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நமது மேலூர் சட்டமன்ற தொகுதியில் புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக வல்லாளவட்டி பேரூராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த திண்ணை பிரச்சாரத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் கழக அமைப்பு செயலாளரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பிவி ராஜன் செல்லப்பா அவர்களுக்கும் மற்றும் இந்த ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே நம்ம எல்லாம் தெய்வத்தை நம்பி இருக்கோம். நம்ம தெய்வம் விடாது. ஏற்கனவே இங்க இந்த பாறை உடைக்க வந்தவர்கள் எல்லாம் நம்ம தெய்வம் கண்டிச்சிருக்கு. அதனால இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வராம நம்ம தெய்வம் தடுத்திருப்பான்னு சொல்லிட்டு சாமி இறங்கி என்கிட்ட சொன்னாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் தெய்வ ஒத்தாசை இருக்கு. தெய்வ ஒத்தாசை இருந்ததுனால இந்த டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மட்டும்தான் இன்னைக்கு ரத்து பண்ணியிருக்காங்க. அந்த அடுத்து நம்ம வல்லாளவட்டியில் இதே வெள்ளி விளையாட்டு கோயில் முன்னாடி தான் விவசாய சங்கம் நம்ம பொதுமக்கள் எல்லாருமே கிராம அமலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம கூட்டம் போட்டோம். அப்ப வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் 12வது மாசம் இப்ப தீர்மானம் கொண்டு வர்றீங்க. ஆனா இடையில 6வது மாசமே சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சுல்ல, அப்ப நீங்க ஏன் இந்த தீர்மானத்தை கொண்டு வரல? அந்த 6வது மாசம் நடக்கும் போது இந்த தீர்மானம் கொண்டு வந்திருந்தா மத்திய அரசு இந்த ஏலத்தை விட்டுருக்காது அப்படின்னு அண்ணன் எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டாங்க. இப்படி அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம முதலமைச்சர் அவர்களே சொன்னார், டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் நான் இந்த பதவியிலே இருக்க மாட்டேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு கேள்விகளை எழுப்பினார்கள். கடவுள் புண்ணியத்தில் இன்று டங்ஸ்டன் சுரங்கமும் ஏலம் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் அந்த திட்டம் இன்னும் மத்திய அரசு கையிட்டா ராஜா பாட்டி
வாங்கண்ணே பக்கத்தில் போகல அப்படியே கொடுத்து வாங்கினேன் அப்படியே கொடுத்து வாங்க 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 விலைங்க கொடுங்கண்ணே தம்பி தள்ளிக்குதுங்க